Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க. அதாவது பாதாம் போலி. இது எப்படி செய்யலாம்னு இன்னைக்கு பார்க்க போறோம். இது ரொம்ப ரிச்சா டெலிஷியஸா இருக்கும். கண்டிப்பா நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த சூப்பரான டெலிஷியஸான பாதாம் போலி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் இதே மாதிரி பூரணம் வச்சு பருப்பு பொடியும் இருக்குது. அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த பாதாம் போலி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு 100 கிராம் பாதாம் எடுத்துக்கோங்க. அதை ஒரு சுடு தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் ஊற போட்டு அதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிக்கோங்க. தோல் அப்படி நீக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் சுகரை பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பவுடர் பண்ண இந்த சுகர் கூட நம்ம பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அந்த சுகர் கூட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாதாம் நீங்கள் ஹாட் வாட்டர் இல்லைன்னா ஆர்டினரி வாட்டர் கூட வச்சு கூட நீங்கள் சோக் பண்ணலாம். ஆனால் அது டைம் ஆகும். ஸோ நான் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்படி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் நம்மளோட போலி பூரணம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 2 கப் மைதா எடுத்துக்கோங்க. கோதுமை மாவில் செய்யணுன்னா கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இந்த 2 கப் மைதா கூட நம்ம ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு போலி நல்லா ஈஸியாக திரட்டுற டைம் வரும். ஸோ ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. அதாவது சப்பாத்தி மாவு அந்த அளவுக்குலாம் நம்ம இதை ஹார்டாக பிசையக்கூடாது. கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். அதாவது கையில் ஒட்டுறது மாதிரி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்டிக்கியாக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் அகெயின் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் ஊற வச்சுருங்க. அப்படியே இப்போ ஏலக்காய் பொடியை பொடிச்சு எடுத்துக்கோங்க. இது எதுக்குன்னா அந்த பூரணம் நம்ம ரெடி பண்ண பால்ஸ் கூட நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி ஏலக்காய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இப்படி குட்டி குட்டி பாலாக அந்த பூரணத்தை உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேப்பரில், அதாவது நான் பட்டர் ஷீட் போட்டிருக்கேன், அதில் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு போட்டுட்டு
நம்மளோட அவுட்டர் மாவு இருக்குல்ல, அதை கையில் வச்சு இப்படி அது மிடில் நம்மளோட பூரணம் வச்சுக்கோங்க, பாதாம் பூரணம். இப்போ அந்த சைட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. அதாவது அந்த பால் வந்துட்டு உள்ளாடி நம்ம வச்சது வெளியே தெரியாத அளவுக்கு, பூரணம் தெரியாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு அகெயின் அரிசி மாவில் இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். ரோலர் பின் வச்சு ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. மிடில் கொஞ்சம் அரிசி மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நமக்கு அது வந்து நம்ம ரோலர் பின்னோட ஸ்டிக் ஆகாமல் அழகாக வரும். நல்லா தின்னாக திரட்டி எடுத்துக்கோங்க. பட்டர் ஷீட் போட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப ஒட்டாது, அதனால் பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. அப்போ நமக்கு வந்துட்டு ரொம்ப ஒட்டாமல் வரும். இப்போ ஒரு தவா ஹீட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இரும்பு தோசைக்கல் தான் எடுத்திருக்கேன். அதை ஹீட் பண்ணிக்கோங்க. கல் சூடானதும் அதில் நம்மளோட போலியை போட்டுக்கோங்க. ஒரு சைடு குக்கானதும் அடுத்த சைடு மாற்றி போடணும். ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க, உடனே கரிஞ்சிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ சைடில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி பபிள்ஸாக வர டைம் வந்து கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா உடனே கரிஞ்சிரும், நமக்கு வந்து அவுட்டர் லேயர் வந்து குக் ஆகாது. ஸோ வந்துட்டு மீடியமாக ஃப்ளேம் வச்சுட்டு நீங்கள் இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு இப்படி நல்லா குக் ஆனதும் அடுத்த சைடு மாற்றி போட்டு குக் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இப்படி நல்லா லைட்டாக ப்ரௌன் கலரில் வரும். இப்படி ரெண்டு சைடும் லைட் ப்ரௌன் கலரில் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். ரொம்ப ஓவராக தீ வச்சு கருக விட்டுறாதீங்க. ஸோ மீடியம் ஃப்ளேமில் மாற்றி போட்டுக்கோங்க. ஒரு சைடு மாற்றி போட்டதும் அடுத்தது கொஞ்சம் நேரம் கழித்து மாற்றி போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு ஈவனாக அவுட்டர் லேயரும் வந்துட்டு நல்லா குக் ஆகும். இப்படி நல்லா மாற்றி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அது ரெடி ஆனதும் ஒரு பிளேட்டில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அகெயின் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம துருன பாதாமை வந்து மேலே ஆட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த நெய் வந்து இதில் ஊற்றுறது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டெலிஷியஸான சூப்பர் எம்மியான பாதாம் போலி ரெடி. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இதே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபெஸ்டிவல் சீசனில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆர்டினரி போலியோட நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த போலியும் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.